இந்த சனி பெயர்ச்சி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 5 வருஷம் கூட இல்லை, அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இப்போ செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை, வெளிப்படையாகவே தெரியறது. சுதந்திரம் கிடைக்கிறது, ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி அதை சம்பாதிக்கூடிய காலம் நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பெயரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புட்டே வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா, சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரிய உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்து போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேல் தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுவார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி, ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி அங்கே இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா? எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்துட்டு இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா? பக்காவாகிடும். தூங்கி இருந்தமாக இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது, ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா? வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதுல தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்காரு. நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகள் இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலமோலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம்
ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார், அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை, அப்படி வியாதி ஒன்றும் நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதிலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாட்சி இது கொடுக்க போகிறது, படைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை, இப்படி வந்துட்டு போகிற மாதிரி வழக்கம் போல் இல்லை. நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன். 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோடு உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர, யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது. ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு, அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறார். நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரகன் நான் சொல்ல அடுத்த சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி, செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பான மிதுன நேயர்களே, சனீஸ்வரர் மாதம் சொல்லக்கூடிய பேர் என்னன்னா 6ஆம் தேதி மார்ச் 2026 பேரர்னா மீனத்தில் இருக்கும்போது சூரியன் பங்குனி மாதம் சூரியனோடு இருக்கார், யோகத்தை கொடுக்குறார். சூரியன் யாருன்னா மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் வீரியஸ்தானாதிபதி. 3ஆம் வீடு முக்கியம். 3, 5, 7, 9, 11 இப்படி வரும் லக்னம். அதனால் 3ஆம் வீடு சார்ட்டிங் சரியாக இருந்ததுன்னா துவக்கம் எல்லாம் பிரகாசமாகிடும், பிரமாதமாகிடும், தடையை உடைச்சின்னு ஒட்டும். அதான் அந்த வியாபாரிகளுக்கு சொல்கிற காலம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து சதுர்த்த கேந்திரமாக இருந்தால அங்கே குரு வேற உட்காந்துருப்பார், கவலையே இல்லை. அவர் பங்குனி மாதம் அக்கரடிவர், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வைகாசி மாதம் கீழே இறங்கிடுறார், கடகத்துக்கு பெயர்ச்சியாரார். அந்த சனீஸ்வரர் சம்பந்தப்பா தொடர்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது, சனீஸ்வரரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஸோ இவ்வளோ விஷயங்களில் செவ்வாயும் தொடர்ந்து பின்னாடியே போய் குருவோடு சேர்கிற காலம் வந்துடுது. கடகத்தில் குருவோட போய் இருப்பார். எல்லாம் ஒரு பெரிய அனுகூலம் தான். ஆக மொத்தம் தன வீட்டில் குரு உட்கார்ந்துருக்காரு, கேட்கவே வேண்டாம். கடத்தராதிபதி சொல்லக்கூடிய குரு 10ஆம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய குரு 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு அழகாக பிரமாதமாக செயல்படுறார். கூடயே அந்த 6ஆம் வீட்டு முதலீடு ஸ்தானம் சம்பந்த செவ்வாயும் கூட வருவார் பின்னாடி. அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரிய சொல்லக்கூடிய அவரும் போய் உட்காந்துக்கிறார். அதுக்கு முன்னாடி சுக்கரனும் புதனும் சுக்கரனும் ராசி பருந்து படிப்பாங்க. பின்னாடி குருவும் சூரியனும் ராசி பருந்து அந்த ஆவணி மாதம் வரக்கூடியதால் சூரியனும் குருவும் ராசி பருந்து புதனும் ராசி பருந்து படிப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. சூரியன் உட்காரும்போது இந்த குரு சிம்மத்தில் உட்கார்ந்துருப்பார்ல அதிசாரத்தில் போயிட்டு, அதனால் குருவும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிளவங்க வருடம் அந்த சொல்லக்கூடிய பராபவ பிளவங்க 2 வருஷத்துலேயும் முழுக்க எல்லாம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் தான். நஷ்டம் வரவே வராது. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அவ்வளோ இருக்குது. ஓல்டு லெவலில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்டேருந்தான் வரணும். ஒரு புண்டத்துக்கு வழி கிடையாது உலக நாட்டில். போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து மருந்து பொருள்லேருந்து ஓய்வு அனுபவிக்கிறது பொழுதுபோக்குலேருந்து எல்லா விஷயங்களுமே இங்கேருந்து தான் வந்தாடம். இப்போ வியாபாரம் எப்படி சூடு பிடிக்கும் பாருங்கள். இங்கே எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட். இது காரணம் என்னென்னா சனீஸ்வரருக்கு டீம் ஒர்க்காக பண்ணத்துக்கு குரு டீம் ஒர்க்காக பண்ணுறார், செவ்வாய் டீம் ஒர்க்காக பண்ணுறார், சுக்கராஜ டீம் ஒர்க்காக பண்ணுறார். முக்கியமாக செவ்வாய் குரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அது தொட போகிறார் சுக்கிரனும் புதனும்.
எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி என்டையர் பீரியடு பேலவங்க அவரோட வந்து சரி, பராப அவரோட 2 வருஷம் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வருஷத்தில் சித்திரை மாதத்தில் பேர நம்ம அது தேவையில்லை. இந்த 2 வருஷம் மெயின் பிரதானம். அவ்வளோ அருமையாக பாடுறேன். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி சந்திரன் நமக்கு வேண்டாம். ஆனால் அந்த வீட்டில் உட்கார்ந்தாலே போதும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக குரு பயங்கரம் பயிற்சம் பலமேடர். அப்போது களத்திரம் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் சம்மந்தப்பட்ட இதுக்கு எல்லாமே எல்லாம் தனியாக கொடுத்த குடும்பம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இது மாதிரி இருக்கும்போது அமைப்பில் எல்லாமே டீம் ஒர்க்காக பண்ணுற அளவுக்கு பக்காவாக இருக்காங்க. கருத்து வேறுபாடுகள் அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு மைண்டு விசாலமாகிடும். குறுகிய மனத்தை வெளியே எல்லாம் பக்கவாகிடுவாங்க. எல்லோரும் நன்னா இருக்கணும், எண்ணம் எல்லாருக்குமே வந்துடும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அந்த பூர்வ புண்ணியமே பாருங்களேன். மிதுனத்துக்கு சுக்கராச்சாரியா தான் அவரே வாலண்டரி சர்வீஸு. பாக்யாதிபதி சனீஸ்வரர் பாருங்கள், அவர் உட்கார்ந்துட்டு 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு சிறப்பாக செயல்படுறார் பாருங்கள். குருவுடைய 10ஆம் அதிகாரம் குருக்கு சொல்கிற பொழுது அவர் போல் எல்லா இடத்தையும் ஏற்றி செய்கிறார். எல்லா கர்ம அதாவது எல்லா ஆக்டிவிட்டீஸு முடங்கின ஆக்டிவிட்டீஸ் சொல்லக்கூடிய எல்லா வர்த்தகமோ தொழிலோ அல்லது பணிகளோ முடங்கி போனது எதுவாக இருந்தாலுமே கிளிக் ஆகிடும். இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செயல்படுத்த உண்டான உத்திகள் வகைகள் ஆட்கள் எல்லாமே அந்த மூலம் அந்த சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஒத்துழைப்பு தரக்கூடும். அது தந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். இந்த 2 வருஷ காலம், 2 வருஷம்னா சொல்லக்கூடியது பராப வருஷமும் பிளவங்க வருஷம், 2 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் 2028 தான் சனீஸ்வரர். இதுக்கு இத்தனை மாதத்தில் சனீஸ்வரர் இது போகிறார், மேஷத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சிறப்பாக நடக்கும். இப்போ மார்ச்சில் போனார்ல, ஏப்ரல் மாதத்தில் 2008 மேஷத்துக்கு போவார். இப்போ ஒரு அமைப்பு இது வரைக்கும் சனீஸ்வரர் இது வரைக்கும் சனி பேச்சு எத்தனையோ வந்திருக்கும். இது வரைக்கும் பயந்து போவோம். அது ஏற்ற மாதிரி சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சிடும். அவர் தயாராக இருக்கார். ஆனால் முதலீடு பண்ணுறவனோ செயல்படுறோ ஒர்க்கரோ செயல்படுறதுக்கோ அல்லது வியாபார தந்திரங்களுக்கோ அது கஸ்டமர் கிளையண்ட்ஸ் இதுக்கோ அந்த அவன் திருப்திக்கோ செய்யறதுக்கோ எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி எதுவுமே ஒரு அமைப்பு இல்லை. அப்படி தான் இத்தனை நாள் அப்படி தான் இருந்தது. ஆகவும் சொல்கிறவங்க அப்படின்னா கை வச்சிடுறாங்களே. அது காரணம் என்ன? அந்த கிரகநாதர்கள்லாம் ஒத்துழைப்பு தரல. குறிப்பாக சுக்கிரன் ஒத்துழைப்பு, குரு ஒத்துழைப்பு தரணும், செவ்வாய் ஒத்துழைப்பு தரணும். என்ன இருக்குல்ல, புதன் அவர் தான், அவர் ஒத்துழைப்பு தரணும். அவர் அப்படி பார்த்தா இவர் இப்படி அப்போ எப்படி காரியம் நடக்கும்? செவ்வாய் தூண்டுதல், அவர் கூட இருந்து டீம் ஒர்க் கனெக்ட் பண்ணுறது, அந்த அமைப்புகளுக்கு செவ்வாய் பண்ண தான் சனீஸ்வரர் டக்குன்னு முடிக்க முடியும். செவ்வாய் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சனி அண்ட் அதர் கிரகத்துக்கு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் செவ்வாய் தொடர்பு கொண்டால் தான் சனீஸ்வரனால் செய்ய முடியும். வெறும் சனியே பண்ண முடியாது. வியாபாரம் நல்லா விருத்தியாகி பண்ணால் தான் முதலாளி சம்பளம் லேபருக்கு பணம் கொடுக்க முடியும், தொழிலாளிக்கு பணம் கொடுக்க முடியும். அது இல்லைன்னா ஏதோ இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இல்லைப்பா போப்பாட்டுவோம். அப்போ என்ன இதை நம்பி இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு இந்த டீம் ஒர்க்கு, செயின் லிங்க்கு, அதெல்லாம் அந்த ஒர்க்கெல்லாம் கொராபரேட் ஆகி மக்களோட எதிர்பார்ப்புகளை கைகூடணும்னா சனீஸ்வரருக்கு நவகிரகங்கள் நாயகம் சொல்லக்கூடிய குருவோ புதனோ சுக்கிரனோ ஹெல்ப் பண்ணணும். செவ்வாய் அந்த உணர்வுகளை அது இது நம்பர் 1 அப்படின்னு ஒரு ஆசையை உண்டாக்கி மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி செவ்வாய்க்கு இருக்குது. அந்த டேஸ்ட்டு, அந்த விருப்பம், லைக்கிங், இந்த பிராண்டு, இந்த மாடல், அந்த டெக்னிக் செவ்வாய் தான் கொடுக்க முடியும். சனி என்ன பண்ணாலும் எடுபடாது. அதுதான் இந்த அளவுக்கு இருக்குது. காரணம் அதான் தான் 6ஆம் வீட்டு அதிபராக இருக்குது செவ்வாய், முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கா புதனுக்கு. அதே செவ்வாய் அங்கே பார்த்தீங்கன்னா 11ஆவது லாபஸ்தானாவதியாக இருக்கார். முதலீடு ஸ்தானாதிபதியே லாபஸ்தானாவதி யாருன்னா, அப்போ இந்த வியாபாரம் உங்களை புதன்
உபயராசிக்கார புதனும் சரி கன்னியும் சரி, இந்த கன்னி புதனும் சரி 2 பேருமே மெயின் அவங்கள வியாபாரம் எந்த நாளில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். அதெல்லாம் இதுக்கெல்லாம் காலகத்தியாமல் நம்மளே ஆக முடியாது. தட்டுக்கலாம், மாறலாம், வந்து காமிக்கலாம், சவால் விடலாம், ஒன்றும் செயல்பட முடியாது. எதிர்பார்த்த ஆள்களெல்லாம் காணாமப்படுவான், இல்லை சமயத்துக்கு ஹெல்ப் பண்ணாத போடுவான், இல்லை நேரம் சரியில்லை எனக்கு அப்படிமா, இல்லை அது போச்சு இது போச்சு டைம் சரியில்லை சாரி தொந்தரம் பண்ணாதீங்க நிமிஷம் பண்ணாதீங்கன்றான், இல்லை இதாக எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது நான் சொல்லிட்டேன் தவிர இப்போ என்ன அப்படின்ட்டுவான். எதிர்பார்த்த பொருள்னா வரல சார், ஆர்டர் பண்ணுறதுக்கு வேண்டாம் வரல சார், அது பண்ணல இது வரலம்மா இது பண்ணுமா, இப்படி ஒரு இதுக்கு டைம்லி செயல்படக்கூடிய அந்த டெண்டன்சி அந்த நேரத்தில் இல்லாத போச்சுன்னா என்டையர் பிஸ்னஸ் கொலாப்ஸ் தான். ஆல்டர்னேட்டிவாக வேறு வழி பண்ணணும், அதுக்கு ஐடியா பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல. அது டெக்னிக்கல் நோஹவ். அது மிதுனத்துக்கு எப்போதும் உண்டு, கன்னிக்கும் உண்டு, புதனுக்கு எப்போதும் உண்டு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கிறது இந்த வருஷம். வேர்ல்டு லெவலில் யாருமே எல்லாமே வியாபாரம் பண்ணலாம். அரசாங்கத்தில் புரட்சிகரமான செயல்கள்லாம் பண்ணுவாங்க. அரசுகள் இனிமே பொம்மையாட்டி அரசாங்கமாக இருக்காது. யாருக்கோ பொம்மையாட்டி போனாங்களே அந்த மாதிரி அரசாங்கம், அந்த மாதிரிலாம் இருக்காது. இனிமேல் விழிப்புணர்ச்சியோடு நாடு, நம்ம வீடு, நம்ம குழந்தைகள், நம்ம இனம், நம்ம சம்மந்தப்பட்ட எண்ணத்தில் எல்லாம் செயல்படுவாங்க ஒரே நாடாக. இதுக்கு மேலே அரசியல் பற்றி நான் பேச விரும்பலை. அது மாற்றங்கள் நிறைய வருது. அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. துட்டு கொடுத்து தான் சீட்டு வாங்கணும், துட்டு கொடுத்து தான் சம்பாதிச்சு இது பண்ணணும், துட்டு கொடுத்து தான் வேலைக்கு போகணும், துட்டு கொடுத்து தான் வியாபாரத்தை உள்ள பண்ணணும், இதெல்லாம் கவனிக்கிறது பண்ணாதான் பண்ணி இது அப்படி இப்படின்ற டெண்டன்சியும் கொஞ்சம் மாறிடும். அதனால் எல்லாத்துலேயுமே நமக்கு அனுகூலமான வழிவகைகள் இருக்குது. வில்லங்கங்கள்லாம் குறையும். நீதிமன்ற தேவையில்லாத நீதிமன்றங்கள்லாம் ஒரு வழியாக நின்றுடும். கவலைப்பட வேண்டாம். ஒரு நேர்மை எப்படி உண்டாக்கணும்னா நேர்மையை உண்டாக்காது. நேர்மை அடையத்து என்னென்ன யுத்திகள் போனோமோ அந்த யுத்திகளை கையறட்ட நல்லா பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் வரக்கூடிய பெரிய பாக்கியம். இப்படி தான் இருக்கும்னா நம்ம எப்படி போனால் நம்ம காரியம் ஆகணும், அவ்வளோதான் சாமர்த்தியம். அதுதான் சாணக்கிய சாமர்த்தியம் தந்திரம். அது பட்டப்பறதான் சாணக்கியனுக்கே வந்திருக்கு. அந்த மாதிரி அமைப்பில் எல்லாருக்கும் வரும். அதனால் கவலைகள் தோய்ந்த முகமோ, வேதனைகள் தோய்ந்த முகமோ, இப்படி வானத்தை பாட்டு ஒன்றில் கை விட்டுட்டாங்களேன்ற எண்ணமோ இன்னமே வராது. அந்த சாமர்த்தியத்தை எப்படி குருட்டு கரெக்டாக நமக்கு கிடைக்குன்றதுக்கு அந்த ஐடியாவோடு பண்ண வச்சுருக்கார் சனீஸ்வரர். அதனால் ஒரு கவலையும் இல்லை. குருக்கு வேண்டிய செவ்வாய் அடிக்கடி தொடர்பு கொண்டு இருப்பார். அதிகபட்ச செவ்வாய் தொடர்பு கொள்வார். குருவை தொடர்பு கொண்டு சனீஸ்வரனுக்கு வேண்டி அனுப்பார். செவ்வாய் தொடர்பு கொண்டு அதிகபட்ச புதனும் செக்குரனும் தொடர்ந்து ஒத்துழைப்பு தருவார் குருக்கு. இதெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வக்கர நிலையிலும் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 தடவை வக்கரமாக 2 தடவை போவார். சனீஸ்வரன் 2 தடவை வக்கரமாக 2 தடவை நார்மல் ஆகிடும். அது கேப், லாங் கேப், 5 மாதம் 6 மாதம் கேப்பில் தான் வக்கரமாகி வெளியில் வருவாங்க. வக்கரமாட்டோன்னா ஒரு 5-6 மாதம் இப்படி ஓடும், அப்புறம் வெளியில் வந்துடும். இப்படி தான். ஆனால் அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் கைகூடி வரக்கூடிய காலம். மல்டிப்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது பேர். இனிமேலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மல்டிப்பிள். இனிமேல் ஷேர் மார்க்கெட்லாம் எகிரிடும் மேலே. வேர்ல்டு லெவலில் நம்ம லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடோன்னா அப்போ நம்ம அந்த மாதிரி பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தானே முடியும். துணு பண்ணிடுறேன், ஐயோ லாஸ் ஆச்சுன்னா கஷ்டம், நம்ம ஊர் நம்பி பண்ண முடியாது. அந்த எண்ணம் மறந்து போயிடும். இல்லை, யாரெல்லாம் வெளிநாட்டில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த நாடுகள் சம்மந்தப்பட்டலாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு எந்த செல்வத்தை வாரி கிடைக்கும். நம்ம பங்கு 60-40 இன்வெஸ்ட் பண்ணி எக்கச்சக்கமாக அந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும்போது நமக்கு சம்பளம் வேலைக்கு போகிறவனும் சரி, அல்லது அதை நம்பி சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தனியாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் சர்வீஸ் பண்ணுற தனியாக பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கும். அதெல்லாம் நல்ல செல்வமாகிடும். அதுவும் பெருசாக விஸ்தீர்ணமாகிடும். இப்போ நாடு தன்னிறைவு அடையணும்னா தொழிலில் முன்னுக்கு வரணும், பணம் எல்லாரும் கையில் வரும், சாப்பாடு வேளாண்மைத்துறை நன்னம் பிரமாதமாக இயங்கணும், தாராளம். அந்த டெக்னிக்கல் எல்லோரும் தெரியணும். அது அட்ராக்ஷன் மெத்தடில் பயன்படுத்தல சிறப்பாக இருக்கணும். காஸ்ட்டு பார்த்துக்கணும். அதெல்லாம்
அது செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே யுக்திகளை கையாளுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறேன், இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க சார், நான் இப்படி சொல்கிறீங்களா? இந்த ஐடியாவில் நாம் தனி மனுஷன் தானாக வராது. இந்த நவகிரகங்கள் நாயகர்கள் பண்ணக்கூடிய டீம் ஒர்க்கில் பண்ணும்போது எந்த கோஆர்டினேஷன் கோஆப்ரேஷன் இருக்குன்னு பார்க்கும்போது தான் இதெல்லாம் மண்டியில் வரும். அது வரைக்கும் வராது. இல்லைன்னா வேர்ல்டு லெவலில் என்றைக்கும் ஒரு பெரிய லெவலாக இருக்கணுமே. அவன் தான் பில்லியனில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு சில லட்சங்கள் தானே பண்ணியிருக்கோம், அதுக்கே முழிக்கிறோமே. அங்கே அப்படி இல்லையே. நம்ம நாடு வரக்கூடாது. அப்படி இதோ வந்துருத்து. இந்த ட்ரெண்டு கொடுக்குற அமைப்பில் பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சு போய்க்கலாம். சுயற்சி, இந்த சுயற்சியில் சனீஸ்வரன் இது வரைக்கும் இல்லாத ஒரு சனி பயிற்சியில், இந்த சுயற்சியில் உங்களுக்கு உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்த போகிறான். பாக்கெட் ஃபுல்லாக ரொம்பி அப்படி பார்க்க போகிறீங்க. இதனால் நம்ம பொழைப்ப யாருக்கும் விற்று சம்பாதிச்சு அவன் சம்பாதிச்சு வீட்டு பின்னானா அவன் 0 ஆகிட்டு நம்ம வர போகிறான். இதுதான் சனி பயிற்சியினுடைய முக்கியமான கிரக்ஸு. பாரத பூமி நம்பர் 1 எல்லாத்துலையும் நாங்கள் தான் போதும் மனநிலை வச்சு இருந்தோம். எங்களாலே அந்த அளவுக்கு பண்ண முடியும், ஆனால் எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சாதாரண எளிமையாக இருந்துட்டாங்க எல்லாருமே. சிறு கோரில் தொழில்கள்னால் அவன் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணான்னா கோடி கோல்டெல்லாம் சம்பாதிக்க முடியும், ஆனால் பண்ணலை, போதும்னு வச்சுட்டாங்க. அதனால் திருமண பாக்கியம் சொல்கிறதெல்லாம் அதுக்கு உரிகாத் நடக்கும். மாணவர்கள் படிக்கும்போது செய்யும்போது தொழிலில் முக்கிய நாட்டம் கொள்வாங்க. அதெல்லாம் பிரமாதமாக அந்த டெக்னிக்கல் படிக்கும்போதே தெரிஞ்சுட்டுருவாங்க எல்லாமே. அதெல்லாம் அழகாக எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமோ அது பண்ணிப்பாங்க. அதனால் இவ்வளோ காலம் உழைச்சி இதுக்காக தயாரித்து நிறைவேற்றி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த கால அளவுலேயே அந்த அளவு சம்பாதிக்க முடியும். என் படிப்புக்கோ செலவுக்கோ என் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வரத்துக்கோ எனக்கு இது போதுன்ற அளவுக்கு படிக்கும்போதே தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த சனி பயிற்சியில் நிறைய எல்லாருக்கும் வருது. அப்படி ஒரு அமைப்பு தான். எல்லா துறையிலையும் முன்னுக்கு வரலாம். அந்த பொறியியல் துறையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் படித்து இப்படி தான் வரணும்னு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இயற்கையாக வரக்கூடிய அறிவு திறனால் அழகாக பெஞ்சு முடிச்சிருவாங்க. அது உலகத்தரத்தில் வாழ்ந்த பேசக்கூடிய அளவுக்கு போகும். அப்போ பணம் காசு உங்களுக்கு சர்வசாதாரணமாக வந்துடும். அதனால் எல்லா துறையிலும் இருக்கும். இந்த பார்க்கும்போது பாக்யாவதி அண்ணா இருக்கார், களத்திராதிபதி நல்லா இருக்கார். அதே மாதிரி அந்த சனீஸ்வரன் தான் பாக்கியத்து கொடுக்குறது, கடத்தல் குரு 2 பேரும் டீம். அதே மாதிரி தனாதிபதி சுக்கராச்சாரியார் இதெல்லாம் இருக்கும்போது பூர்வ புண்ணியாதி புதன் இதெல்லாம் இருக்குல்ல. தனாதிபதி சொல்லக்கூடிய புதன் அந்த எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த அமைப்பில் சுக்கிரனுக்கு ரொம்ப கை கொடுக்கறது இந்த சனி பயிற்சினால் ஒரு பெரிய அனுகூலம் சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.